வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேத்து வீடியோல அமெரிக்கா ஈரான் அவங்களுக்குள்ள நடந்த அந்த அமைதி ஒப்பந்தம் எப்படி சைன் ஆச்சு, அதுக்காக 14 முக்கியமான அம்சங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாவே நேத்து வீடியோல பேசியிருப்போம். இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மோடியை ரொம்பவே புகழ்ந்து பேசினாரு. அதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையுமே நேத்து வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த அமைதி ஒப்பந்தம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இல்ல. அப்போ போர் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நடக்காதா இல்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மட்டும் இல்லாம உக்ரைனும் ரஷ்யாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்பவும் அட்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த போரும் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? பாகிஸ்தான் சீனாவோட புதுசா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் சைன் பண்றதா இருந்தது. ஆனா நேத்தே அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா எந்த நாடுமே இன்னொரு நாடை அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசி ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். அதோட முதல் கட்டமா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான் ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் யாரோட கண்ட்ரோலுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது. சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அமெரிக்காவோட கடற்படை, அதாவது அவங்க மத்த எந்த கப்பலையுமே உள்ள வரவிடாம அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறமா இருக்காது, எங்களோட கடற்படையை நாங்க திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ சொன்ன மாதிரி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப செஞ்சுட்டாங்க. இதனால ஈரானுக்கு ரொம்ப பெரிய ஒரு லாபம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா ஈரான் எந்த ஒரு பயமுமே இல்லாம எல்லா நாடுகளோடையுமே இந்த எண்ணெய் விலை, இந்த எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கறத அவங்க பயமே இல்லாம பண்ணுவாங்க. இது ஈரானுக்கு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, ஓகே, அமெரிக்காவை நம்ம நம்ப முடியாதே, இன்னைக்கு அவங்க திரும்ப பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்தாங்கன்னா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரதான் செய்யும். இப்போ அமெரிக்காவுடைய சென்காம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க எந்த ஒரு கப்பல் உள்ள வர்றதையுமே இதுக்கப்புறமா நாங்க தடுக்க போறது இல்ல, யாரு வேணா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வரலாம், பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் நாங்க முழுசா போக போறது இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் பேசியிருக்காங்க. எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ புதுசா பல ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்கல்ல, சோ அது எல்லாத்தையுமே ஈரான் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்க உங்களை வேவு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்காக எங்களுடைய இந்த அமெரிக்காவுடைய கடற்படை அப்படிங்கிறது இருக்கும், நாங்க உங்களை எதுவுமே அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உண்மையிலே நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எது எப்படியோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு நடுவுல இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, திரும்பவும் லெபனானை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அமைதி ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு டீல் பண்ணி எல்லாமே சைன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஆனா திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் இந்த ஒரு விஷயத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே காண்ட்ல இருக்காரு. ஏன்னா இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம திரும்பவும் லெபனானை அட்டாக் பண்றதையே அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஈரானுக்கு இன்னுமே ரொம்ப ஒரு காண்ட உண்டாக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள அடிச்சா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒவ்வொரு தடவையுமே சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கனால திரும்ப போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஆனா அபிஷியலா அவங்களுக்குள்ள எந்த ஒரு தாக்குதலும் நடந்த மாதிரி தெரியல. சோ இத பத்தி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீனாவோட புதுசா ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காங்க. 8 நீர்மூழ்கி கப்பலை சீனா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. இதை 4 நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தானோட கராச்சியில தயாரிக்க போறாங்க. இன்னும் 4 நீர்மூழ்கி கப்பலை சீனாவிலேயே தயாரிக்க போறாங்க. சரி, ஓகே, இப்ப எதுக்குடா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1971க்கு போகணும். அப்பதான் நம்ம இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். 1971ல பாகிஸ்தானோட ஹங்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கும் நம்ம இந்தியாவோட INS குக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் கப்பலுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சண்டையோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்மளோட கப்பல் தோத்து போச்சு. அது மட்டும் இல்லாம நீருக்கு அடியில மூழ்கி போச்சு, முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அந்த ஒரு வெற்றியை ரொம்பவே பெருசா செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த காலத்துல அந்த ஹங்கோர் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி கப்பலை கேட்டாலே எல்லாருமே நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்பவே மாசான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த ஒரு கப்பலை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, திரும்ப இந்த 8 புதுசா ஒரு நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறாங்கல்ல, சோ அதுக்குமே அதோட பேரை தான், இந்த ஹங்கோர் அப்படிங்கிற பேரை தான் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அரபு கடல்ல தான் இருக்கும். இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வளைகுடா பக்கம் நம்ம பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதனால நமக்கு பாதிப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா அப்ப இந்தியாவுடைய அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப வீக்கா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வேணா நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி இந்தியா எல்லாத்துக்குமே தயாரா இருக்க ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும்
அவசியம் இல்லை அப்படின்னாலும் இவங்க வளைகுடாவுல கொண்டு போய் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை நிப்பாட்டும் போது நமக்கு ஒரு அங்க இருக்க இந்திய கடற்படைகளுக்கு ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. சரி, ஓகே, அந்த ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் என்ன அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலா ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து டீசல் இன்ஜின்ல தான் வந்து ரன் ஆகும். அந்த கப்பலால பாத்தீங்கன்னா நீருக்கு அடியில வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அதோட பேட்டரியோட சார்ஜ் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்பவே தேவைப்படும். அதனால அது நீருக்கு அடியில இருந்து கடலோட மேற்பகுதிக்கு வந்துடும். இதனால என்ன ஆகும், இப்ப எதிரி நாட்டுல இருக்க ஒரு ரேடாரா இருக்கட்டும் இல்ல செயற்கைக்கோளால அதை என்ன பண்ணிடுவாங்க, அதோட சோழியை வந்து முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்த ஹங்கோரோட நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, சோ இது வந்து நீருக்கு அடியில ஒரு நாள்லாம் இல்ல பல வாரம் வரைக்குமே வந்துட்டு அது நீருக்கு அடியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. இது அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுல இன்னொரு விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருக்கு. இதுக்கு வந்து இப்போ இது ஆக்சிஜன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இது உள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த ஏஐபி டெக்னாலஜிக்குள்ள 2 டேங்கர் மாதிரி இருக்கும். அதுல ஒரு இதுல வந்துட்டு லிக்விட் ஹைட்ரஜனையும் இன்னொரு இதுல லிக்விட் ஆக்சிஜன் ரெண்டையும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அது மூலமா வந்துட்டு நம்ம வந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதனால அது வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்காக வெளியில வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நீருக்கு அடிக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்மளுடைய கப்பல்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத வேவு பார்க்கறது மட்டும் இல்ல, நம்மளை வந்துட்டு கடலுக்கு அடியில இருந்துகிட்டே மறைமுகமா அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல்ல ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சோ அதனாலதான் அந்த ஒரு கப்பலை வந்துட்டு யாராலுமே வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த அளவுக்கு அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். சோ இதை வச்சுதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சீனா கூட இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புலாம் உண்டாக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இப்போ எப்படி அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள அந்த வார் எப்படி நடந்துகிட்டு இருந்ததோ அதே மாதிரி இந்த உக்ரைன், ரஷ்யா இவங்களுக்குள்ள வார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் ஆனா முடிஞ்ச பாடு இல்ல, அந்த அளவுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைனோட ஒரு புனித வளாகத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. 2 பேருக்கு நடுவுல ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது பொதுமக்களையோ இல்ல புனிதமான ஒரு இடங்களையோ வந்துட்டு அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன மாதிரியான ரூல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரீசன்ட் வீடியோல ரொம்ப டீடைலாவே பேசியிருப்போம். சோ மறக்காம நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. சோ அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இப்ப உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோவுல பயங்கரமான ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. இதோட நிறுவனம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெஃப்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 555 ட்ரோனை வந்து இந்த அட்டாக்குக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நாங்க வந்துட்டு இடைமறிச்சு அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சைட்ல இருந்து சொன்னாலும் அப்படி அவங்க தடுக்கும் போது விழுந்த அந்த பார்ட்ஸால அங்க வந்து தீப்பிடிச்சு பயங்கரமா ஒரே புகமூட்டமா இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. சோ உக்ரைனோட அதிபர் வந்து நம்ம சொல்லியே ஆகணும், அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தில்லாலங்கடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி அட்டாக் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல, இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு, இந்த போரை முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கறத வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தையை வந்து யாருக்கிட்ட நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வேடிக்கையா இருக்கு. நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட தான். ஏன்னா அமெரிக்கா தான் வந்து உக்ரைனுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி அணு ஆயுதங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல பண உதவிகள் எல்லாமே செய்யறது. உக்ரைனும் ரஷ்யாவும் போரை நிப்பாட்டாம நீங்க வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க பண்றேன்னு சொல்லி பண்றதே வந்து அமெரிக்கா தான். ஆனா இந்த போரை நிறுத்துறதுக்கு இப்போ இவங்க போயிட்டு அமெரிக்கா கிட்ட தான் வந்து ஹெல்ப்பா கேட்டிருக்காங்க. அவருமே வந்துட்டு என்ன மாதிரியான இந்த போரை நிறுத்துறதுக்கு என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் போடலாம், 2 சைடுமே டிஸ்கஸ் பண்ணி இந்த போரை சுமூகமா முடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சுவார்த்தைகளுமே வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உக்ரைன், ரஷ்யா இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா, ஈரான் அவங்களுக்குள்ள இந்த டீல் முடிஞ்சு சைன்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமுமே இஸ்ரேல் வந்து லெபனானை வந்து அட்டாக் பண்றத பத்தி உங்களோட கருத்து என்ன? பாகிஸ்தான் வந்து இப்ப திடீர்னு சீனாவோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.